செய்கிறது நல்லது நல்லது. ஆ சில நேரங்களில். சரி வாங்க வணக்கம். இந்த நாளுக்கான பாமோ பொறிச்சொல் பலி பலி. இன்றைக்கு சின்ன குட்டிக்கு பள்ளிக்கூடம் இல்லையாடா வந்துட்டு இருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் ஆக்க பார்க்குறதுக்கு. வணக்கம். இன்றைக்கு ஸ்கூல் இல்லையா உங்களுக்கு? பள்ளிக்கூடம் இல்ல, கிரேவ். அது இது கிரேப். டீச்சர்களுக்கு இது ஒரு மீட்டிங் இருக்கு. டீச்சர்ஸ் அமிர்தத்துக்கு ட்ரைனிங். இருக்குது பள்ளிக்கூடம். டீச்சர்ஸ் ட்ரைனிங்கா நீங்கள் சொல்கிறது? தம்பிக்கு மட்டும்தான். செமினார் போல, செமினார். இல்ல தம்பிக்கு இன்றைக்கு இருக்கு. எல்லாருக்கும் இந்த செமினார் கிரேப் இல்ல, நடக்குது. என்ன நியூஸ் பேசுகிறாளே? இங்கே தம்பிக்கு இருக்குன்னு சொல்லு. தம்பிக்கு இருக்கு. இல்லை கொஞ்சம் பாருங்க. நேஸ் சார் கூட சத்தம் இன்றைக்கு ஏன் இவ்வளோ குறைவாக வருதுன்ற விளங்கல்ல. நீ என்னன்னு தெரியலையே. சரியான குறைவு பாருங்க. அங்கே எதுவும் குறைச்சி வச்சுக்கிறீங்களான்ட்டு. இல்ல நல்லா தான் இருக்குது. மற்ற எல்லாரையும் இங்கே இந்த பாருங்க இந்த நான் இந்த அளவில் அதிர்து உங்களோட மட்டும் இன்னும் கூட்ட எனக்கு சவுண்ட் வருது இல்லை. சரியான குறைவு இன்றைக்கு. சொல்லுங்க. சிந்தனையும் சத்தம் குறைவாத்தான். நிறைய தான் வச்சிருக்கிறேன். அப்போ நான் இங்கே மற்ற பக்கம் கதைக்கிறது குறைவாத்தான். இந்த கிரேப் நடக்குது, போராட்டம் நடக்குது பிரான்ஸ்ல. அப்ப எல்லாம் பள்ளிக்கூடமும் லீவ் ஆமா இன்றைக்கு. சிலருக்கு நடக்குது, எங்கட பள்ளிக்கூடத்துல சிலருக்கு நடக்குது, சிலருக்கு நடக்கல. எங்கட கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வேற இருக்கிற கிளாஸுக்கு போயினேன். ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு சொன்னாங்க எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரைக்னு சொல்லி. இல்லை இல்லை அதுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆசிரியர் போராட்டம் இல்லை தானே இது. நானும் எல்லா நிறுவனங்களும் போராட்டம், உள்ளூர் போராட்டம் நடக்கலாம். போக்குவரத்து எல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் தெரியாது. பேரண்ட்ஸ் மீட்டிங் இல்ல, டீச்சர்ஸ் மீட்டிங், கான்ஃபரன்ஸ். பேரண்ட்ஸ். சரி நேஸ் பிலிப் சார் எது சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. ஸ்ட்ரைக் நடக்குது இங்க எல்லாருக்கும் ஸ்ட்ரைக்னு சொல்லி. இது வேறு பள்ளிக்கூடம் நான் நினைக்கிறேன். டீச்சர் ட்ரைனிங்கா நீங்கள் சொல்கிறது? அப்போ அந்த கிளாஸுக்குரியவர்கள் இருக்காது சிலவளை தெரியல. ஹலோ த்விகன் வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்லுது. சொல்லித்தானே வேணும் அவர். உங்களோட தம்பி அல்ல, சொல்லித்தானே வேணும் அவர். வணக்கம். வணக்கம். இப்பதான் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க ஹாஸ்பிட்டலால போட்டு வந்தோம். செக் பண்ண டாக்டர் டெஸ்ட் பண்ணவரா? ஊசி போட்டு டாக்டர் செக் பண்ணவரா டெஸ்ட் பண்ணவரா? செக் பண்ண நிறுக்க போனவன் டெஸ்ட் பண்ண செக் பண்ணினவன் செக் பண்ணவர் அப்ப அந்த விளையாட்டாமன் இதெல்லாம் அக்கா. சரி அவர் விருந்து பார்க்கட்டும். பொறிச்சொல்லுக்குள்ள வாங்கோ. வணக்கம். பலி பலி என்பது பொறிச்சொல். வாங்க தாங்க. இப்போ இங்கே வீடியோவில் இல்லை ஒருத்தரும். சரி வணக்கம் மணி, நான் வரவா? ஓ தாங்க. வணக்கம் மணி. பாமுக உறவுகளுக்கும் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக பொறிச்சொல் என்று பலி பலி. என்னுடைய பலி 1148 ஆகிறது. பலி இது இந்த பூசை, பிச்சை எடுக்கிறது, திருநூறு, காகம், உணவு, காய்த்த மரம், மற்றது பலி மனம் என்று சொல்லி இப்படி இவ்வளவு சொற்களை கொண்டு இந்த பலி வருகிறது. நான் சும்மா நமக்கு தெரிஞ்சபடியே தான் எழுதினேன். இந்த பூசை என்ற சொல்லுக்கு நாளாந்த திருப்பலி பலிப்பீடத்தில் நடைபெறும். எங்களுடைய ஆலயங்களில் நாளாந்த திருப்பலி பலிப்பீடத்தில் நடைபெறும். எம்மையே பலியாக இறைவனிடம் நாங்கள் அந்த நேரத்தில் ஒப்படைக்கின்றோம் என்று சொல்வார்கள். காணிக்கை என்றும் அந்த பலிக்கு காணிக்கை கொடுப்பது என்றும் இருக்கிறது. காணிக்கை சொல்லி நீங்க ஒரு காணிக்கை கொடுக்க வரும்போது, நீங்க பலி செலுத்த வரும்போது உங்களுக்கு யாருடனாவது உங்களுக்குள்ள இந்த பகை இருந்தா அவர்களோடு போய் சமாதானமாக செய்துட்டு என்கிட்ட வந்து பலி செலுத்துங்கன்னு சொல்லுவார். அந்த பலி தான் எனக்கு உகந்த பலி என்று இறைவன் சொல்லியிருக்கிறார். மற்றது பள்ளி சொன்னது பலித்தது என்று சொல்லுவார். பச்சை பச்சைன்னு அடிச்சா அது பலிக்குமென்னு சொல்லுவார். நாம் என்னத்தையும் கதைப்போம். அது பசி வந்து பச்சை பச்சை அந்த வாட்டில் இருந்து பசிக்கு எண்ணம் அது சரியா சொல்லிட்டான். பள்ளி சொல்லுது பலிக்கும் பாருங்க சொல்லுவாங்க. இந்து சமய ஆலயங்களில் ஆடு மாடுகளை வெட்டி பலியிடுவார்கள். அதிலே காவு கொடுப்பது என்றும் சொல்லுவார்கள். காவு கொடுப்பது, காவு கொடுக்கிறது. உயிர் பலி எடுத்தாலும் காவு கொடுக்கிறேன்னு சொல்லுவார். அதானே காவு எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மற்றது நான் சொல்லுவது பலிக்குதா இல்லையான்னு பாரு ரெண்டு வன்மத்தோட சொல்பவர்கள் இருக்காரு. நான் சொல்றேன் இது பலிக்குதா இல்லையான்னு பாரு. அதிலும் இந்த என்ன கரிநாக்குள்ளவர்கள் சொன்னா பலிக்குமா? கட்டாயம் பலிக்குமென்னு நாக்கில் கரிநாக்குள்ளவர்கள் கட்டாயம் பலிக்குமென்னு சொல்லுவார்கள். மற்றது இந்த பலிமணம் என்ற ஒரு சொல் இருக்கிறது. பலிமணம் என்றால் இறைச்சிகிற மனம். ஆமானே பலிமணம்.
இறைச்சியில மனம் தான் ஊன் ஊன் மனம்ட்டு தான் அதில் போட்டிருக்கு. பலியிட மனம் பலி மனம்ட்டு அது இறைச்சியில மனம்னு சொல்றாரு. மற்றது காய்த்த மரங்கள் இருக்கு தானே, ஆ காய்த்த மரங்களையும் பலி என்று தான் சொல்லுகிறாரு. பலி மரம் என்று சொல்லுவார்கள் காய்த்த மரங்களையும். அதெல்லாம் நம்ம கேள்விப்படாத இதுகள் தானே. மற்றது அவ்வளவு மற்ற திருநூறுக்கும் பலி என்று சொல்றாரு. திருநூறையும் பலி என்று சொல்றாங்க, என்னன்னு தெரியல எனக்கு. மற்றது மற்றது என்ன சொல்றாங்க, பிச்சை எடுக்கிறதையும் பலியாம். பிச்சை காகத்தையும் பலி என்று சொல்லுகிறார்கள். ஓகே. பிச்சை எடுக்கிறது பலியண்டு வருமா ஞாசகம்? பிச்சையும் பலியண்டு தான் வாசகம்னு சொல்ற சரி. பிச்சையும் பலியண்டு தான் போட்டிருக்குது, காகமும் பலியண்டு தான் போட்டிருக்குது. ஆனால் இப்ப நீங்கள் இந்து மக்கள் ஆடு மாடுகளை கொடுக்குற பலி கொடுக்குறேன்னு சொன்னீங்க தான். ஓ, வேற மதத்தை கொடுக்குற இல்லையா பலி? மாட்டை எல்லாம் பலி கொடுத்து போட்டு தான் ஆக்களுக்கு இறைச்சி எல்லாத்தையும். பலி எடுக்கிறது பலி என்று கொடுக்கறது இல்லை தானே, வெட்டுறது நாங்க இல்ல தானே. நாங்க வெட்டுற இல்ல பலி கோயில் கடவுளுக்கு நாங்கள் பலி கொடுக்கறது தானே. இந்தியன்ஸ் தான் இந்த மக்கள் தான் அதை செய்யறாங்க. கிறிஸ்தவர்கள கோயில்ல உள்ள பலி கொடுக்குறேன். ஆனா இப்ப பாலன வாக்கு செய்தியில ஆபிரகாமிட மகன் ஈசாக்க பலி அது அது அந்த கால இயேசுன்ற காலத்துல காயின் ஆவில பலி கொடுத்ததானே. அது மறைச்சவர் தானே, அது செய்ய வேணாம். அது செய்யற காயின் ஆவில பலி கொடுத்தான். பலி கொடுத்தது இருக்கிறது. ஆண்டவரே கேட்டிருக்காரு ஆபிரகாமிட்ட, உன் மகனை எனக்கு பலிதாவேன்னு சொல்லி. கவிதேகா ஒரு 10-15 நிமிஷம் பிந்தும் பரவாயில்லையா? நீங்கள் அதுக்குள்ளே ஏதாவது பொரிக்கிறத கரிச்சிட்டு வாங்கோ. கரிச்சிட்டு வாங்கோ. நன்றி. ஏண்டா பிள்ளைகள ஆக்கா மற்றும் இலக்கியம் இருக்கு, போட்டுட்டு வரேன். ஓகே சரி, இவ்வளவுதான் மணி. நான் அடுத்த பலி மக்கள்கிட்ட கேளுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கமாணி. இன்றைய பாமு பரிசல் வியாழக்கிழமை 5026 பலி. நேபாளத்தில் ஏற்பட்ட உள்நாட்டு கலவரத்தில் தீயினால் பலியானவர்கள் அதிகம் பேர் இறந்தோர்கள். பலி ஆடு கோழிகளை இந்து கோயில்களை பலி கொடுத்து வெட்டி பங்கு போடுவார்கள். பலி கோயிலில் பலிப்பீடம் தெய்வங்களுக்கு பலி செலுத்தும் இடமாக அமைகின்றது. எங்களோட பலிப்பீடம் என்று சொல்றது கோயில் வழியே பலிப்பீடம் வைத்திருக்கிறார்கள். பலி கோயிலில் ஒவ்வொரு நாளும் திருப்பலி பூசை வைத்து ஒப்பு கொடுப்பார்கள். எங்களது கிறிஸ்தவர்களில் ஒவ்வொரு நாளும் திருப்பலி இருக்கின்றது. பலி ஆபேல் காயினை பலியாக கொடுத்து வீசுகின்ற காலத்தில் இந்த சம்பவம் நடந்தது. பலி அதில் நன்றி பலி, தகன பலி, நீதியின் பலி, பல ஸ்தோத்திர பலி, சமாதான பலி என்று எங்களுடைய சமயத்தில் அப்படி இதில் எங்களை இதில் இருக்குவாங்க. அப்படி பலி நான் இறைவனிடம் கேட்டது யாவும் பலித்து விட்டன, அதை நிறைவேற்றி விட்டார். மற்றது பலி விதைகளை பலித்து விட்டன என்று சொல்வார்கள். நாங்கள் இந்த விதைகளை நிலத்தில் தூண்டிவிட்டால் அதை பலித்து நிற்குதுன்னு சொல்கிறவர்கள். மற்றது காகத்துக்கும் இருக்குது. மற்றது அதுக்கு காகத்துக்கும் ஒரு பதம் இருக்கின்றது. அது வளர்ந்த நான் காகத்துக்கு எழுதி நன்மைக்கும் பலி என்று வருமா? அப்போ நான் சொன்னது பலிச்சிட்டுது. ஆமா, சரியாக நன்மை சொல்லுவோமா தீமை சொல்லுவோமா? அது கெட்டதுக்கு தான் சொல்றேன். கெட்டதுதான் கூட சொல்றது. நன்மைக்கும் சொல்ற பலித்து விட்டார், நன்மைக்கும் சொல்றவை எல்லாம் அணி. அது அந்த மனுஷி பழிச்சு நான் அந்த மாதிரி சொன்னது பழிச்சிட்டுதான்டா. கூடுதலாக கெட்டது தான் சொல்றது. தெரியல, நன்மைக்கு இருக்குன்னு தெரியாது. நீங்க கடவுள்கிட்ட சொல்றீங்க, கடவுள்கிட்ட கெட்டது பழிச்சிட்டு எனக்கு நல்ல சுவத்தை தாரமான்னு சொல்லி அது பெண்களை பழித்து விட்டான். சரியான சரி தந்து விட்டார், பழித்து விட்டான்னு சொல்றோம் நாங்க. மற்றது ஏவல் புத்திய கேட்டுமானி பிள்ளைகளை பலி கொடுத்தோரும் பலர் இருக்கிறார். அது இப்போ நடக்குது, இந்தியாவில இப்போ நடக்குது. பிள்ளைகளை களவெடுத்துக்கொண்டு பிள்ளைகளையே களவெடுத்துக்கொண்டு பலி கொடுக்குறாங்க. அந்த இது தங்களுக்கு நல்லதுக்காக நடக்குது, அது உண்மையா நடக்குது. இப்போ ஆனால் இப்போ கோயில்களில் அது வந்து இப்போ சேவல், அந்த ஆடு மாடு என்ன தெரியல கொடுக்குறோம் தெரியா? அதை பங்கு போடுறது ஆடுங்கோழி தான். ஆனால் பங்கு போட்டு தான் பலி கொடுக்குறது. அந்த மாடு தானமா கொடுத்து அதை வச்சு வளர்க்குறது அது கோயில்ல. ஆனா பங்கு போட்டது என்ன தெரியல, பங்கு போடுறதா கோயில்ல? பங்குராட்சி எல்லாம் காணி கோயில் ஆடு பலி ஆடா கொடுத்துட்டு அதை வட்டி கொடுக்குறாது. அதுக்கெல்லாம் மாலையெல்லாம் பட்டு சோடிச்சு கொண்டு போய் நான் ரோட்டு முழுக்க கொண்டு கோயில் கொண்டு அதை வெட்டி. யாழ்ப்பாணத்திலேயும் ஒரு ஃபேமஸான கோயிலுக்கு இரவிரவா சனம் திரியும் அந்த பங்குராட்சி வாங்குறதுக்காக.
சரியா அந்த யாழ்ப்பாணத்துல இல்ல அம்மன் எங்கட கோயில் படிக்கணும். காளி கோயில் அம்மன் கோயில் ஒரு காளி கோயில்ல தான் நவாலியிலேயும் ஒரு இடம் இருக்கு. நவாலியிலேயும் ஒரு வயலுக்குள்ள ஒரு கோயில் இருக்கு. அந்த அந்த வயலுக்குள்ள அந்த இருக்கிற கோயில் அதுல நாங்க வாங்குறது போய் இல்லை அதில் இல்லை இப்போ ஊரில் நான் போன காலியோ இல்லை அந்த சுவெல்லாம் கட்டி கிடக்கும். ஆனால் வெட்டின தேங்கானில் பங்கு கொடுத்த தேங்கானில். ஆனால் யாழ்ப்பாணத்துலேயும் இங்கேயோ ஒரு காணொலியில் காட்டினார்கள் இறைச்சி படையலும் முட்டை சுலாகில் படைச்சி கொடுக்குறேன்லாம் இருந்தது. ஆனால் ஊர்களில் அப்படி கோயில்களில் வெட்டின தேங்காய் காணல சமைச்ச இது தேங்காய். அதுக்கண்ட கோயில் அதுக்கு மட்டும்தான் அந்த கோயில் பாவிக்கணும். இருக்கு நவாலியில வேற இருக்குது ஒன்று வேற ஒன்றுக்கும் போறல. அந்த வெட்டுறதுக்கு மட்டும்தான் அந்த கோயில் பாவிக்கணும். உரும்புறாயோ இங்கேயோ எனக்கு வடிவா தெரியல. எங்களோட கணவர் நடுகளும் கதை கேட்கலன்னு சொல்லுவேன். அந்த கோயில் அந்த இதுக்கு போடுற அந்த ஒரு வருஷத்துல ஒரு நாள் தான் சாப்பிடுறேன். சாப்பிடுறல அவன் வீட்டுல அப்ப சொல்லுவார் அங்க அதுக்கண்டு சனம் போய் இரவிரவா போறோம் அந்த பங்குறச்சி வாங்குறதுக்காண்டு. நீதிக்கான கணக்க கோழிகள் எல்லாம் ஆடுகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு கொண்டு போறவைகள் இரவிரவா நவாலியில அப்படி இருக்கிறோம். நாங்களும் அப்படி வாங்கி சாப்பிட்டு இருக்கிறோம். அப்படி பச்சை பனியோலை எல்லாம் குடையிலையா கட்டி கொடுக்குறவா. கடந்த வருஷம் நான் இலங்கையில நிற்கும் போது இந்த பலி கொடுத்த அந்த ஆட்டு வச்சு இருக்குதானே வாங்கி ஒரு 3/4 கிலோ 1/2 கிலோவும் ஒரு 1/4 கிலோ அப்படி மட்டும் தான் இருக்கும். அந்த பங்கு இறைச்சியை போய் வாங்கி கொண்டு வந்து 7,500 ரூபாய் இலங்கை. இல்லை விலை தான் இங்கே விலை தான் பங்கு இறைச்சின்னா இல்லை இல்ல கொளுத்து இறைச்சியா இருக்கு. அது கொளுத்து தானே வளர்க்குறவைகள். அது கோயில் அதுக்கு பரிசு தான் கொடுக்கணும். அந்த நல்ல ஆட்டை பார்த்து கடா 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 ஆடு தான் கொடுக்குறது. வலிக்கடா கொடுக்குறான்னு சொல்றாரு. வேள்வி கொடுக்கணும் தான் அது வளர்ப்பினம். அந்த ஆட்டை வேள்வி செய்யறது பெரிய டிராக்டர் வழியா கொண்டு போவின மாலை எல்லாம் போட்டு. அதுக்கு தெரியாதான் என்ன நடக்க போகுது. அது வழியா போகும். அதுகளுக்கு தெரியாது தாங்க எங்க போறோம் அவங்க போவின. வணக்கம் ராணி. வணக்கம். காலை வணக்கம். பலி சில பேர் அந்த பலிக்கோணம் என்று சொல்லியே இன்னொருவருக்காக பலியை கட்டுவார்கள். மற்றது பலி கொடுக்கிறது அந்த ஒரு பிள்ளையா இருக்கணும், இத்தனை வயதுக்குள்ள இருக்கணும், இன்ன நட்சத்திரத்துல என்று சொல்லி இந்தியாவில் அந்த அது எத்தனையோ வகையான பலிகளை கொடுக்கிறார்கள் அந்த அம்மனுக்கு. பலி செய்து தங்கட காரியத்தை செய்யுது. மற்ற சாம்பல் என்ற ஒரு படமும் வந்திருக்கிறது பலிக்கு. வந்து அடுப்புல தேத்தனி வைக்க முதல் அதிகாலையில சாம்பல் அள்ளித்தான் நாங்கள் அடுப்பை மூட்டுவோம். பிச்சு எடுப்பவர்கள் இப்போது இந்த நாட்டிலும் கூடிக்கொண்டு வந்து விட்டது. ஒரு சமிச்சை விளக்கு எரியும் இடத்தில் காரை நிப்பாட்டி விட்டால் அதுக்கிடாலே உறுப்பு மறக்கும் வந்தபடியே இருப்பார்கள். அதுக்காக தான் நீங்க விண்டோ போட்டு வைக்கணும். மற்றது அர்ச்சனை பூ என்று சொல்ல எங்கட வீட்டில் பூக்கும் மலர்கள் எல்லாம், அதாவது பூக்கள் எல்லாம் அர்ச்சனைக்காகத்தான் கூடுதலாக போய்கொண்டிருக்கிறது. மற்றது காக்கை சோறு இவற்றைக்கு கொண்டு வருகிறது பலி. உங்களோட டெஸ்டிங்க கேட்டுக்கொண்டுதான் இருந்த நான். எல்லாம் ஒன்றுதான், ஒன்றோடைய ஒன்றுதான். நன்றி. நன்றி. வணக்கம் வாணியக்கா. ஓ மாங்கோ. நானும் அந்த பலி என்ற சொல்லேக்கா தான் இந்த பலிடுறது. அது வந்து தெல்லிப்பள்ளியில அந்த கவுனாவத்தி என்ற ஒரு வைரவர் கோவில், அதுல வந்து பெருசா நடக்கிற கவுனாவத்தை வேள்வி என்று அதுக்குத்தான் பெருசா வந்து ஆடுகள் எல்லாம் டெக்டர்ல மாலை போட்டு அப்படியே லைனா கொண்டு போவினா. அப்படி அந்த கவுனாவத்தை வேள்வி என்று அப்ப நான் ஹாஸ்டல்ல இருக்கேங்க தெல்லிப்பட எங்களோட துர்காமன் கோவில் இந்த கேட் எழுதுக்கு நான் சுத்தி வரேன். அந்த கேட் எல்லாம் பூட்டி போடுவான். ஏனண்டா அந்த கோயிலுக்கு அங்க போயிட்டு சில பேர் அதுக்குள்ளால வரிவினோம், கோயில் வீதிய இதற்குள்ளால சில பேர் அதுக்குள்ளால அங்க போவினோம். அதுக்காக என்ன செய்யறேன்டா அந்த பின் கேட்டுகள் எல்லாம் பூட்டுறது, அந்த பூட்டிடுவா. ஏன்னு சொன்னா அங்க போறாக்கள் அங்க போட்டு அந்த வேள்வி போட்டு அதுக்குள்ளால வந்துடுவினோம், இல்ல இதுக்குள்ளால வேள்விக்கு போவினோம்னு சொல்லி சொல்லி பூட்டி வைக்கிறவா. அது எனக்கு ஞாபகமா இருக்கும். அந்த இது முடிய நாங்கள் எங்களோட மாடி கட்டிடம் தானே நாங்கள் இருந்த ஹாஸ்டல்,
அதுல நின்று பார்த்தால் மோட்டர் பைக்கில் எல்லாம் தலையில கொண்டு போவுங்கள் எல்லாம் அப்படி இல்லை. இது முடிய பெரிய பாட்டெல்லாம் போட்டு பெரிய இதா நடக்கிறது, இப்பவும் நடக்கிறது அங்க. அது கண்டு அவ்வளவு பெரிய பெரிய ஆடுகள் என்ன அப்படியே வளர்த்து பூ மாலை போட. அதான இந்த அதுக்கு ஒரு பாட்டு ஏதோ ஒரு இதுலதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு அந்த சொன்ன ஞாபகம் இரண்டாங்க இருக்கும், சிஸ்டரம்மான்னு சொல்லி அந்த வேள்வி எங்களுக்கு அந்த ஆடு கதறது, அந்த தாய் ஆடு கதறுமா. அந்த ஆனா இப்ப ஒரு உயிரை பலி கொடுக்குறோம் எங்கட ஒரு வேண்டுதலுக்கு தானே அது கொடுப்படையுது. அதே ஒரு மகா பாவம் என்ன? அதுதான் நான் முதல் சொல்லி கேட்டேன். இப்ப எவ்வளவு ஒரு மற்ற பாவம். எங்கட சமயத்திலே அண்டு இல்லத்தானே, மற்ற சமயத்திலே இது கண்டு பலி கொடுத்துட்டு தானே மற்றாக்களுக்கு அத பங்கு கொடுத்து சாப்பிடுறார்கள். அவை அது பலி என்ற பேர்ல இல்லாம ஓதிட்டு விட்டுற அப்படி இப்படி எண்ணங்களே அதுவும் ஒரு பலிதான். பலிதானே, அது பலிதான், அது எல்லாம் பலிதான் உண்மையா. அதான் ஆதி காலத்துல அது அதிகமா இருந்திருக்குது. அந்த பலியிடுறது அதிகம் இருந்து. ஆனா நிறைவேறு இருக்கான்றது நாங்க கேட்டு அறியல தானே. இப்ப ஒரு நேத்தியை வச்சு தான் கொடுப்பார். இது நீங்க பலி கொடுத்ததால உங்களுக்கு இது நிறைவேறு இருக்காண்டு உண்மை நான் ஒருத்தர் கேட்க இல்லை. அது சரி, அதான் அது நிறைவேறி இருந்தால் அது. ஆனா அது எல்லாரும் நினைக்கல, அது எல்லாருடைய மனதிலையும் அப்படி ஒரு எண்ணம் வராது. பலி கொடுத்துன்றது ஒரு சிலருக்கு தான் அது அந்த காலத்துக்கும் அதை வச்சிருப்பின மட்டும் நினைக்கிறேன். இப்ப எல்லாருக்கும் அந்த மனம் வராது. நான் பலி கொடுத்து தான் இது அடிய வேணும்னு நினைக்காயினு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாட்ட மனதுக்கும் அப்படி வராது தானே உண்ட பலி கொடுத்து எடுக்கிற அளவுல. இரண்டாவது மறுக்கிறாக்களும் இருக்கிறேன் தானே பலி கொடுக்குறது. எல்லாரும் செய்வது அதுக்கண்டு ஒரு சில ஆட்கள் தான் அதுவும் ஒரு சில ஊர்கள் என்று சொல்ல சில ஊர்கள்ல அது தவிர்த்தே இருப்பீங்க. அது அதை பற்றி சிந்தனையே இருக்காது. அப்படி ஒரு கதையை பேச்சுக்கே இடம் இருக்காது. ஒரு சில இடங்கள்ல தான் அது மருவி இருக்குது இத்த வரைக்கும். மன்னிக்கணும், அம்மன் கோயில் எல்லாம் பண்ணி அந்த சேவல் பலி கொடுக்கிறது காளி கோயில் காளி கோயில் அம்மன் கோயில் எல்லாம் பலி கொடுக்கறத நானும் கண்ணால கண்டுக்கிறேன். செவலெல்லாம் கட்டி கிடக்கும் வாசல்ல. நான் அதை வெட்டி அவர்கள் சமையல் போட்டதையும் கண்டேன். மடபரவரதோ ஏதோ வந்து சொல்லுவார்கள். கோயிலுக்குள்ளே செய்வார்களா? ஆமாம், கோயிலுக்குள்ளே செய்வார். நான் கண்டேன், அம்மன் கோயில்ல கண்டேன். அங்க வவுனியாவில பண்டாரி குளத்துல அம்மன் கோயிலண்டா. அப்ப நாங்க சின்னாக்கள் அந்த கோயிலே சமைச்சு மடபரவி வச்சிருப்பார். நான் நினைக்கிறேன் அது ஆகமம் சாராத கோயிலா இருக்கும் இல்லையா தாமலரஞ்சி? அப்படி இருக்கலாம். ஆகம முறைப்படி ஒரு கோவில் அமைந்திருக்குமா இருந்தா அங்க இப்படி நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. ஆகம விதி சாராமல் அந்த வந்த கோவில்கள்ல அப்படி நடக்கும். இது தனியா அந்த வருஷத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் அந்த கோயிலை திறந்து உள்ளுக்கு போவின மக்கள். அந்த ஆடு அதண்டைக்கு மட்டும்தான். மற்றபடிக்கு அந்த கோயில ஒருத்தரும் போறதும் இல்லைன்றதும் இல்லை. வயலுக்குலாம் கிடக்குது எங்க இடத்துல தனி அதுக்கு மட்டும். அப்படியான நிறைய ஊர் புற சைட் பகுதியெல்லாம் இருக்கு. நடுவுக்கு ஊர் மேல வராது. ஏனென்றால் அந்த கவுனாவத்தி என்று சொல்ற இடமும் அது அந்த ஊர் மேனைக்குள்ள இல்ல. அதுக்கு கணக்கு ஒரு இதுல வெளியிலதான் இருக்குது. அது கூட அது கிட்ட பாக்கல் இருக்கிறோம் வந்திருக்கிறோம். ஆனால் அது தொடக்கத்துல அது கவுனாவத்தின்றது ஒரு ஆக்கள் இல்லாத ஒரு இதான இடம் தான் அதுக்கு நடக்கிறது. அது போல வாணி இப்ப சனிக்கிழமையில ஒரு ஆள் இறந்தாலும் எங்கட சமயங்களில கூட ஒரு கோழியையும் கொடுத்துதான் பலி கொடுக்கிறார்கள். சனியில வெள்ளிக்கிழமை முட்டை வைக்கிறது. சனிக்கிழமையில இருந்தால் ஒரு கோழி அண்டை பலி கொடுக்க வைப்பார்கள். கோழி முட்டையை உள்ள வைக்கிறேன் அதுக்கு வச்சுன்றது. அதோட எங்கள் வீட்டுல நேரடியாக நான் பார்த்தேன். அதனால சொல்றேன். அதுல பலி கொடுத்துருக்கலாம். எங்கட முட்டையை தான் வச்சு எங்களுடைய அம்மா சனிக்கிழமை என்றபடியே அதுக்கு வச்சிருந்ததை இப்ப நான் நினைச்சேன் என்னத்துக்கு இதுகள் செய்தார்கள் அப்படி என்ன. அப்ப அதுவும் அப்ப ஒரு பலி கொடுக்குறது, அதுவும் ஒரு பலிதானே கொடுக்கணும்.
அதையும் சாக்காட்டு இல்ல அப்படியே கொடுக்காது வேறு ஒரு ஆள் இறக்குமெண்டு ஒரு அவைன்ற ஒரு நம்பிக்கை வேறு ஒரு ஆள் அதுக்கு அதை கூட இன்னொட கொடுத்து அனுப்புது அப்படி. நான் நினைக்கிறேன் அது வந்து இந்த சனிக்கிழமை என்றில அந்த நாளில பஞ்சமி அப்படி வந்தாதான் கட்டாயம் தென்னம்பிள்ளை அதுகள் எல்லாம் வச்சு கொண்டு போவினா அந்த பஞ்சமி திதியில இருந்தால் 5 பேரை தொடர்ந்து எடுக்கும் என்று சொல்லி ஒரு மரபு ரீதியான அது ஒரு இதுதான் அந்த பழமையான பஞ்சமியில பஞ்சமி திதியில தொடர்ந்து அந்த குடும்பத்துல நடக்கும். அந்த நட்சத்திரம் வந்து அவிட்டம் சதயம் அந்த நட்சத்திரத்துல சாராக்களுக்கு தான் இந்த பஞ்சமி நேரம் அது வெறுறதா அந்த காலத்துல. அப்படி ஒரு ஆள் அந்த பஞ்சமி என்று சொல்லி அதுகளை செய்யாம விட்டா 3 மாதத்துக்குள்ள அவைண்ட கூடின என்ன சொந்த ரத்த உறவு ஒரு ஆள் இறக்குமா. அப்படி செய்தும் அது வடிவா செய்யாட்டி 3 பேரும் எடுத்து போட்டுதான் படும். எங்கட அப்பா செத்ததும் அப்படி என்றுதான் இப்ப இந்த கதைச்சவர்கள். ஏனெண்டா அவர் அத்தியாவசத்தை விட்டுக்க முன்னுக்கு நின்று எல்லாம் செய்தது அவர் பஞ்சமியில அவை எல்லாம் செய்தும் 3 மாதத்துக்கு அப்பா அதுக்கு பிறகு இன்னொரு ஆளும் இறந்து கதைச்சவர். நாங்க இங்கதான் இருந்து நாங்கள் அதை சொல்ல கேள்வி. அந்த பஞ்சமி தான் அந்த பிரச்சனைக்கு காரணம். பலி பலி நன்றி பலி நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். ஓம் ஜெயமலர் பலி பலி வர பலி வந்துட்டு தானே அதான் இது எவ்வளவு சொன்ன பலிதான் இல்லை நானும் மாமரத்துக்கும் பலி என்று ஒரு சொல்லு இருக்கிறது. இப்பதான் பார்த்தேன் இந்த அகராதியில் இருக்கிறது மாமரத்துக்கும் பலி என்று. தெரியல என்னுடைய அகராதியில் இல்ல. இந்த காய் கனிகள் உள்ள மரத்தையும் பலியன்னு சொல்லிடும். அதுவும் பலியாத்தான் பழத்தையும் கனியையும் கொடுக்குது. அதால அந்த கனி உள்ள மரத்தையும் பலியன்னு சொல்லியிருக்கேன். நன்றி. பலி 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 வந்து விட்டது. பலிச்சிட்டு அவர் சொன்னது பலிச்சிட்டுது என்று சொல்வார்கள். அது பிள்ளையானதில் தான் சொல்றேன். நான் என்ன சொல்றாரு கடவுள் தான் கொடுத்து செய்யறது பலிச்சிட்டுதுன்னு சொல்லி தெரியல. ஆமா நீங்க முதல் சொன்ன மாதிரி அந்த கருணாக்கி இருக்கிறார்களே தான் கூட அதிகமாக எங்கட பக்கமும் பேசுவார். அவர்கள் எதுவும் சொன்னா எங்கேயும் போக வலிக்கிட்டா சொல்லும் இந்த கருணாக்கு இந்த இதுல முழிச்சிட்டு போனாலும் அவ்வளவு தான் தெரியும். கருணாக்கிற வாயாலதான் சொல்லிட்டான்ட்டு. சிலர் இந்த விடுப்பு கேட்கறத வாசல் எங்க போறா எப்ப வருவா யாரோட போறா எதுல போறா அது அந்த கண் எங்கட வீட்டு பக்கத்துல இருந்தவர் சொல்லாத ஒரு கண் இந்த மனுஷன்ட்ட அம்மா சொல்லுவா இதுக்கு மெட்டி பார்த்துட்டு பொறுங்கோ அவர் உள்ளுக்கு நிக்கிறாரு நின்று அவர் எங்க நிக்கிறாருன்னு தெரியாம வலிக்கிட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு மூளைக்குள்ள நின்று அந்த கிடுகு இருக்கு தானே வேலிகளுக்கு அதுக்குள்ள கண் வரும் எங்க போறாய் அப்ப வந்து எடுக்கிற அந்த மாதிரி அதுக்குள்ள நிக்க அதுக்காக எங்கட வீட்டுல என்னடா இப்ப எங்களை யாரையும் முன்னுக்கு போட்டு வாங்கணும்னு சொல்லி நாங்கள் போட்டு திரும்பி முன்னுக்கு வர அவ எங்களை முடிச்சுட்டு போறதுக்காக எங்கட அப்பா இல்ல சிலர் கண்ணு உண்மை இல்லையா அது உண்மைதானே. அது பார்க்குற சரி உள்ள வெந்து நோவுறதோ அதனால் இதுகள் நடக்கிறதோ தெரியல சிலருக்கு இருக்குது. அது ஏங்கினாலும் ஒரு பிள்ளையோ பார்த்தையோ இது இப்படியான பிள்ளையோ ஏங்கினாலும் அப்படி வருமா பிள்ளைகளுக்கு கூட காட்டும் அந்த இப்படியான இது பிள்ளைண்டா இதா போடுங்க. அப்போ கரீனாக்கு பலி இதுகளை பற்றி நம்ம கொண்டு வருவோம். நன்றி வணக்கம்.